வணக்கம் நண்பர்களே, வணக்கம். வாங்க வாங்க, கப்பல் பயணம் வாங்க நண்பர்களே. இதுபோல் ஒரு பெரிய கப்பலில், சொகுசு கப்பலில் பயணம் செய்து வரலாம் வாங்க. இது ஒரு இத்தாலி கப்பல் நண்பர்களே, மிகப்பெரிய கப்பல். 12 மாடி, 11 மாடி கொண்டது இந்த கப்பல். இதோ பாருங்கள், ஒரு ஃப்ளோரில் இத்தனை ரூம்கள், எவ்வளோ தூரம் கண்ணுக்கிட்டு தெரியும் இந்த ஒரு ஃப்ளோர் இருக்கிறது. இத்தனை நீளமான கப்பல். இந்த ஒரு ஃப்ளோரே எத்தனையோ ரூம்கள் இருக்கின்றன. இதுபோல் 8 மாடிகளில் ரூம்கள் நம்மளை பல பயணிகளுக்காக, 3 மாடிகளில் கப்பல் சிப்பந்திகளுக்காகவும், கப்பல் சிப்பந்திகளுக்கான, நமக்கான, மற்றவர்களுக்கான ஆஸ்பத்திரி மற்றும் ஸ்டோரேஜுகள் இருக்கின்றன. இந்த இத்தாலி கப்பல் பாருங்கள், மிகப்பெரிய ரெஸ்டாரண்ட். கப்பலின் முன்பக்கம், பின்பக்கம், நடுப்பக்கம் என்று 3 சைடிலும் ரெஸ்டாரண்ட்கள் இருக்கின்றன. பாருங்கள், கம்பளங்கள் விரிக்கப்பட்டு அருமையாக இருக்கிறது இந்த சொகுசு கப்பல். இந்த சொகுசு கப்பலில் அதிகமாக பயணிப்பவர்கள் ஆங்கிலேயர்கள், ஐரோப்பியர்கள் தான். இந்தியர்களும் இப்பொழுது பயணிக்கிறார்கள், ஆனால் இந்தியர்கள் அதிகம் இல்லை. அதனால்தான் இங்கே கப்பல்கள் இல்லை. இதே பாருங்கள், மேலில் நாம் சன்பாத் செய்வதற்கான வசதிகள், மேல் தளத்தில் இந்த கப்பலின் அழகை ரசிக்கலாம். தண்ணீர் விளையாட்டும் இருக்கிறது. தண்ணீர் விளையாட்டு, நீச்சல் குளம், இதோ சன்பாத் எடுக்க சாய்வு நாற்காலிகள், அழகிய கடல் பரப்பு, தூரத்தே தெரியும் கப்பல்களையும் படகுகளையும் பார்த்து கொண்டே நாம் ரசிக்கலாம். இது போன்ற அருமையான பயணங்களை மேற்கொள்ள நாங்கள்லாம் ஒரு கிளப் மூலம் போனோம் நண்பர்களே. அந்த கிளப்பை பற்றியும் நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். அந்த கிளப் மூலம் மெம்பர் ஆவதன் மூலம் நாம் தவணை முறையில், வட்டி இல்லாமல், இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தவணை முறையில் பணம் கட்டி போகலாம். ஃப்ரீயாகவும் வாய்ப்பு இருக்கிறது. இதிலிருந்து பணம் சம்பாதிக்கவும் வாய்ப்பு இருக்கிறது நண்பர்களே. அதையெல்லாம் நான் தொடர்ந்து உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். கடைசி வரை பாருங்கள். இது கப்பலின் மேல்தளம் நண்பர்களே. மேல்தளத்தில் தான் நீச்சல் குளம், தண்ணீர் விளையாட்டு மற்றும் ஓய்வு நாற்காலிகள் இருக்கின்றன. இந்த பாருங்கள், உணவு வகை, உங்களுக்கு என்ன உணவு வகை வேண்டுமோ அவைகளை நீங்கள் உண்டு மகிழலாம். 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் உங்களுக்கு உணவுகள் கிடைக்கும். அங்கு போய் டீயோ, காஃபியோ, பிஸ்கெட்டோ, என்ன உணவுகள் வேண்டுமோ அவைகளெல்லாம் நீங்கள் வாங்கி அங்கே உண்ணலாம். பணம் கட்ட வேண்டிய தேவையில்லை. சில ஸ்பெஷல் உணவுகளுக்கு மாத்திரம் நீங்கள் பணம் கட்ட வேண்டியிருக்கும். இதோ பாருங்கள், டான்ஸ் நடக்கக்கூடிய இடம், டிஸ்கோ டான்ஸ் நடக்கக்கூடிய இடம். இந்த பக்கம் மது பிரியர்களுக்கான, அது பைசா கொடுத்து வாங்க வேண்டும். அந்த பாரும் இருக்கிறது. இங்கே கடைகள் இருக்கின்றன, விளையாட்டு பகுதிகள் இருக்கின்றன, தியேட்டர் இருக்கிறது, நாடகங்கள் நடக்கும். இப்படியாக ஸ்விம்மிங் பூல் இருக்கிறது பாருங்கள். நீச்சல் அடித்துக்கொண்டு மகிழ்ச்சியாக தங்கள் விடுமுறையை கழிக்கிறார்கள். இந்த விடுமுறை என்பது, இந்த கப்பல் விடுமுறை என்பது டென்ஷன் ஃப்ரீயானது. நீங்கள் மற்றபடி ஒரு துபாய், மஸ்கட், கத்தார் என்று டூர் போவதாக இருந்தால், துபாயை முடித்துவிட்டு அங்கிருந்து வேகமாக சாமான்களை கட்டிக்கொண்டு ஏர்போர்ட் ஓட வேண்டும். அங்கே லைனில் நிற்க வேண்டும். இமிக்ரேஷனுக்கு லைனில் நிற்க வேண்டும். அதற்கு விசா எல்லாம் எடுத்திருக்க வேண்டும். அடுத்த நாட்டுக்கு போகும்பொழுது திரும்பியும் பெட்டிகளை கட்ட வேண்டும். அதுவே ஒரு டென்ஷனாகிவிடும். நம்முடைய 4 நாள் ட்ரிப்பில் 1 நாள் ட்ரிப் அதிலேயே போய்விடும். ஆனால் இந்த பயணத்தில் அப்படி இல்லை. கப்பலில் ஏறிவிட்டால் போதும். நாம் தூங்கி கொண்டிருக்கும் பொழுதே கப்பல் அடுத்த நாட்டுக்கு போய்விடும். இல்லைங்கள், விளையாடி கொண்டிருக்கும் பொழுதே கப்பல் அடுத்த நாட்டிற்கு போய்விடும். அங்கேயே உணவு, அங்கேயே உறக்கம். அழகாக அந்த நாட்டை போய் பார்த்து விட்டு வந்து இந்த கப்பல் பயணம் முடியும் போது நாம் பெட்டியை கட்டி கொண்டு வெளியே வந்தால் போதும். அடுத்தது விசாவும் தேவையில்லை, விசா ஃப்ரீ. இப்பொழுது நீங்கள் துபாயில் ஏறுகின்றால் துபாய்க்கு மாத்திரம்தான் விசா தேவை. இப்போ கத்தாரோ, ஓமனோ கப்பல் போகிறது என்றால் அங்குள்ள விசா தேவையில்லை. அங்கெல்லாம் நாம் கப்பல் விசாவிலேயே வெளியே போய் வந்து விடலாம். இதெல்லாம் ஒரு அரபு நாடுகளில் வசிப்பவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாகும். காரணம், அவர்கள் துபாயில் இருப்பார்கள், அவருடைய உறவினர்கள் சவுதியில் இருப்பார்கள். அவர்களை போய் காண வேண்டுமென்றால் விசா அப்ளை செய்ய வேண்டும். அதற்கு கம்பெனிகளில் லெட்டர் வேண்டும், லெட்டர் தர மாட்டார்கள். இப்படி பல்வேறு இது இருக்கும். ஆனால் இதில் இப்பொழுது ஒருவருடைய பிள்ளைகள், மனைவி ஊரில் வந்திருக்கிறார்கள் என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கட்டிவிட்டு வருடத்திற்கு ஒரு முறை இந்த பயணம் இவர்கள் மேற்கொள்ளலாம். மேலே உள்ள நம்பரில் என்னை தொடர்பு கொண்டால் போதும். நீச்சல் குளம், மக்கள் நீச்சல் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி அவர்கள் துபாய் வந்திருக்கிற பொழுது அவர்களை இந்த ட்ரிப் மூலம் அடுத்த நாட்டுக்கு அழைச்சென்று
அவர்கள் உறவினர்களையும் காண்பித்து கப்பல் பயணத்தையும் அனுபவித்து வரலாம். இதுபோல் ஒரு அருமையான வாய்ப்பு நண்பர்களே. இதில் நாம் ஃப்ரீயாக போகும் வாய்ப்பு இருக்கிறது. நாம் நம்முடைய அனுபவங்களை இதுபோல் வீடியோவாக போடும் பொழுது அதை பார்த்துவிட்டு நம் நண்பர்கள் உறவினர்கள் நம்முடைய சிபார்சின் வழியாக சேரும் பொழுது நமக்கு ஃப்ரீயாக போக வாய்ப்பு இருக்கிறது. அதை பற்றி விவரம் அறிய அதில் உள்ள வாட்ஸ்அப் நம்பரில் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். அதுபோல் பணம் சம்பாதிக்கவும் வாய்ப்பு இருக்கிறது நண்பர்களே. இந்த நம்ம மூலம் நண்பர்கள் அறிமுகமாகும் பொழுது நமக்கு கமிஷன் கிடைக்கும். அந்த கமிஷனை எடுப்பதற்கு நமக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் விசா கார்டு தருகிறார்கள். நீங்கள் இப்பொழுது துபாயில் இருக்கும் பொழுதோ சவுதியில் இருக்கும் பொழுதோ உங்கள் வேலையோடு கூட இதை பகுதியாக செய்து வந்தால் 2 வருடத்திற்கு முறை ஃப்ரீயாகவும் டூர் செய்யலாம். பிறகு ஊர் வந்த பிறகோ வேறு நாட்டுக்கு போன பிறகோ எங்கிருந்தாலும் உங்களுடைய வருமானத்தை எடுக்கக்கூடிய வசதி இருக்கிறது. இவர்கள் ஒரு விசா கார்டு தருகிறார்கள், இன்டர்நேஷ்னல் விசா கார்டு. எந்த உலகத்தின் பகுதிகளிலிருந்து நீங்கள் உங்கள் கமிஷனை எடுக்கக்கூடிய வசதி. ஆகையால் இப்பொழுது நீங்கள் துபாயில் இருந்து 4 வருடம் கழித்து மலேசியாவில் வேலை செய்வதாக இருந்தால் அங்கும் நீங்கள் உங்களுடைய கமிஷனை எடுத்துக்கொள்ளலாம். நண்பர்களை ரெக்கமெண்ட் செய்யலாம். இப்படியாக போகும்பொழுது உங்களுக்கு நிறைய பணம் சம்பாதிக்க, பாசிவ் இன்கம் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கிறது. குடும்ப பெண்களுக்கு ஹோம் பேஸ்டு பிஸ்னஸாகவும் இதை செய்யலாம். உலக அளவில் 54வது இடத்திலிருந்து 45வது இடத்திற்கு முன்னேறி இருக்கிற இந்த கம்பெனி ஒரு நம்பகமான ஒரு பொழுதுபோக்கு கம்பெனியாகும். ஐயாட்டா போல ரிஜிஸ்டர் செய்யப்பட்ட இந்த கிளப் மூலம் நீங்கள் பயணிக்கலாம். உங்களுக்கு வேண்டிய உணவுகளை பாருங்கள் உண்ணலாம். வகை வகையான உணவுகள், மட்டன், சிக்கன் மற்றும் உணவுகளை நீங்கள் உண்ணலாம். இதுபோல் உலகத்தில் 5500 கப்பல்கள் இருக்கின்றன. அவற்றில் பல வகையில் நீங்கள் பயணிக்கலாம். இதை பற்றி விவரம் இங்கே இருக்கிறது. எதையும் பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இதோ பாருங்கள், ஸ்விம்மிங் பூல் அருகில் டான்ஸ் நடக்கிறது. விளையாட்டு போட்டிகள் நடக்கும் அங்கே. அதில் கலந்து கொண்டு நீங்கள் பரிசுகளையும் வெல்ல வாய்ப்பு இருக்கிறது. மக்கள் ஆடி பாடி பொழுதை கழிக்கிறார்கள். அப்படி ஆடி பாடி மகிழ்ச்சியாக உலகை சுற்றிக்கொண்டே பணமும் சம்பாதிக்க வாய்ப்பு நண்பர்களே. பணமும் சம்பாதிக்க வாய்ப்பு யார் தான் கொடுப்பார்கள்? நீங்கள் 2 வருடத்திற்கு 1 வருடத்திற்கு முறை உலகையும் ஃப்ரீயாக 2 வருடம் இல்லை 1 வருடத்துக்கு ஒரு முறை நீங்கள் ஃப்ரீயாக உலகை சுற்றி வரலாம். அதுவும் பணத்தோடு பணமும் கம்பெனி கொடுக்கிறது. அருமையான பிஸ்னஸ் நண்பர்களே. அதுவும் சொகுசு கப்பல் பயணம். பணக்காரர்கள் மட்டும் அனுபவிக்கிற அந்த பயணத்தை நாமும் அனுபவிக்க முடியும். ஒரு சிறிய முதலீடு கொண்டு இதில் மெம்பராக சேர்ந்தால் ஐயாட்டா போல் ஒரு ரிஜிஸ்டர்டு கிளப் இந்த கிளப் ஆகும். நம்ம கம்பெனிக்கும் ஒரு கப்பல் இருக்கிறது. ஐயாட்டா போல் இன்டர்நேஷ்னல் பாடியிலே மெம்பரான இந்த நம்முடைய கிளப் மூலம் நாம் பணம் சம்பாதிக்கலாம். சொகுசாக உலகையும் சுற்றி வரலாம் நண்பர்களே. இதிலிருந்து நண்பர்கள் நீங்கள் ஒரு குரூப் ஃபோட்டோ பார்த்திருப்பீர்கள். போன மாதம் துபாய் இலிருந்து 50-60 பேர் போனார்கள். பிரான்சிலிருந்து ஒரு 10 பேர், ஆஸ்திரேலியாவிலிருந்து ஒரு 15 பேர் போனார்கள். இப்பொழுது அயர்லாந்திலும் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். நம்ம கிளப் மூலம் நீங்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தும் பயணிக்கலாம் நண்பர்களே. பயணிக்கலாம்.